ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தேவேந்திர சிங் தில்லான், வயது 25. பஞ்சாபின் பாட்டியாலாவில் உள்ள கல்லூரியில் அரசியல் அறிவியல் படிக்கிறார். மே 12ஆம் தேதி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் துப்பாக்கியுடன் போட்டோ பதிவிட்டார். இதனால் ஹரியானாவின் கைதல் நகரில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது. தேவேந்திர சிங் 2024 நவம்பரில் பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாராவுக்கு யாத்திரை சென்றுள்ளார். அப்போது பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பினருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தேவேந்திர சிங்கை மூளைச்சலவை செய்தவர்கள் பணம் கொடுத்து இந்தியா பற்றிய ரகசியங்களை கேட்டுள்ளனர். அப்போது பாகிஸ்தானின் இன்டர் சர்வீசஸ் புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகளிடம் தேவேந்திர சிங் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. யாத்திரை முடிந்து இந்தியா திரும்பிய பிறகும் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார். ஒவ்வொரு முறை தேவேந்திர சிங் ரகசியம் சொல்லும் போதும் பாகிஸ்தானிலிருந்து அவருக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. பாட்டியாலா ராணுவ கண்டோன்மெண்டின் படங்களையும் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து வந்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்ற நிலை பற்றி தொடர்ந்து பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு சொல்லி வந்துள்ளார். தற்போது தேவேந்திர சிங் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு தடவியல் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தேவேந்திர சிங்கிற்கும் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கும் இடையிலான பண பரிமாற்றம் குறித்து அறிய அவரது வங்கிக் கணக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இவரை போலவே பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பானிபட்டில் 24 வயதான நௌமன் இலாஹி என்கிற இளைஞர் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். ஹரியானாவில் காவலராக பணிபுரிந்த இவர் பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு தகவல் கொடுத்ததற்காக பணம் பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.